ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமையல் கிட்ட சிவா பேசுகிறேன். இன்றைக்கி உளுந்த வடை எப்படி உண்டாக்க போகிறோன்னு சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது உளுந்து. நான் ஒரு 300 கிராம் போட்டிருக்கிறேன். 300 கிராம் போட்டு அரை கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். நனையணும், நல்லா நனைஞ்சால் தான் அரைக்க முடியும். தொழில் இல்லாத பருப்பு போடணும். இப்போ மேண்ட இருந்த பருப்பு நான் போட்டிருக்கிறேன். இதை நல்லா கழுகி எடுக்கணும். உளுந்த வடைக்கு என்னென்ன ஐட்டங்கள் வேணும்னு பார்க்கலாம். ஆனியன், நான் 2 ஆனியன் வெட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். கொஞ்சம் குருமிளகு வச்சுருக்கிறேன். ஒரு 50 கிராம் இஞ்சி வச்சுருக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகா. இதெல்லாம் வெட்டி வச்சுக்கிட்டு இப்போ உளுந்து நனைஞ்சிருச்சு. இப்போ உளுந்து நான் மிக்சி சாரில் போட்டிருக்கிறேன். இந்த மிக்சி சாரில் போட்டு இப்போ மிக்சியில் நான் அரைக்க போகிறேன். இப்போ நான் மாவை நல்லா மையாக அரைச்சிட்டேன். இந்த மாவு இப்படி நல்லா மையாக இருக்கணும். அரைச்சிட்டேன். இப்போ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறது வெங்காயம், ஆனியன் போட்டுருவேன். அடுத்தது போடுறது கருவேப்பிலை போடுறோம். அடுத்தது பச்சை மிளகா. அடுத்தது இஞ்சி. அடுத்தது குருமிளகு. உப்பு போட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு உப்பு காமிக்கல, ஆனால் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அடுத்தது இந்த மாவை நல்லா செட் ஆக்கணும். எல்லாம் ஒன்றா செட் ஆகும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாவு கரெக்டான அளவில் தண்ணி இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உளுந்த வடைக்கு கரெக்டாக வரும். தண்ணி கூடிச்சுன்னா உளுந்த வடைக்கு செட் ஆகாது. அதனால் தண்ணி கரெக்டான தண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றலை. சட்டி கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு எண்ணெய் ஊற்றணும். இப்போ சட்டி நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். இந்த எண்ணெய் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலு, கோல்டு வின்னரு, தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். எதுனாலும் உளுந்த வடைக்கு செட் பண்ணலாம். இப்போ நீங்கள் தேவைக்கு தக்கன எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் நான் ஊற்றிருக்கிறேன். ஏன்னா வடை அந்த எண்ணெயில் நம்ம முங்கணும். அதனால் நான் அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ அந்த எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகணும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சி. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீங்கள் லைட்டாக தண்ணி தொளிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சட்டியில் எல்லாம் சவுண்டு சடன்னு தெரிக்கும். அதில் அப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சின்னு தெரியும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சி. இப்போ நான் வடை போட போகிறேன். இப்போ உளுந்த வடை நான் சட்டியில் போட்டிருக்கேன். ஒரு 4 வடை போட்டிருக்கிறேன். டெஸ்ட்டுக்காண்டி நான் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெந்து வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி எண்ணெய் நார்மல் ஹீட்டில் இருந்தால் தான் அந்த வடை கருகாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் இதை திருப்பி போட்டிருக்கிறேன். இப்போ வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வேகணும். இந்த மாதிரி வெந்தால் தான் உளுந்த வடை சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஆனால் இந்த வடை எடுக்கையில் நல்லா அரிப்பை வச்சு எடுக்கணும். ஒரு இரும்பு அரிப்பை வச்சு எடுக்கணும். பார்த்து எடுக்கணும். ஏன்னா கை காலில் எண்ணெய் பற்றக்கூடாது. கை காலில் எண்ணெய் பட்டுச்சுன்னா பொத்துரும். பார்த்து நிதானமாக எடுக்கணும். இப்போ அந்த வடை வெந்துட்டுருக்கு. எடுக்கக்கூடிய டைம் ஆயிடுச்சு. இப்போ எடுக்க ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துடலாம். இந்த கலரில் வரணும் வடை. இந்த கலரில் வந்தால் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இப்போ என்கிட்ட அரிப்பு இல்லை. நான் அரிப்பு இல்லாமல் தான் எடுக்கிறேன். அதை நீங்களும் அந்த அப்படி பார்த்து ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்கள் அரிப்பியை வச்சுக்கிட்டு எடுங்க. ஏன்னா கை காலில் எண்ணெய் பற்றக்கூடாது. இப்போ நல்லா வடை வெந்துருச்சு. நான் எடுத்துருக்கிறேன். 4 வடை எடுத்துட்டேன்.
அடுத்து நான்